வெல்கம் பேக் டு சேனல் TNPSC லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஃபுல் யூனிட்கான ஃபுல் கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 1 யூனிட் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் 2ல் வந்து இது வந்து பார்ட் 4 வீடியோ போட்டுட்ருக்கோம். தட் இஸ் நார்மலைசேஷன் ஃபார் ரிலேஷனல் டேட்டா பேசஸ். ஸோ இதான் வந்துட்டு நமக்கான சிலபஸ், தட் இஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்கான சிலபஸ். இதுதான். இதில் டேட்டாபேஸ் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் டேட்டா மாடலிங் வந்து ஓவர். இப்போ நார்மலைசேஷன் ஃபார் ரிலேஷனல் அல்ஜிப்ரா டேட்டா பேசஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அக்வர் அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ ஒரு ரோல் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ரோல் நம்பர் வச்சு அவங்களோட நேமை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம்ல. ரோல் நம்பர் 1 அப்படின்னா அவங்களோட நேம் வந்து அபின்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து 1 கேன் டிட்டர்மைன் அவங்க யார் அபிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு ரோல் நம்பர் டிட்டர்மைன் நேம் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து A determines B அப்படிங்கிறது. இதுதான் ஃபங்க்ஷனலி டிட்டர்மைன்ஸ் attribute B. இஃப் attribute A ஃபங்க்ஷனலி டிட்டர்மைன்ஸ் attribute B அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர் நேம் வந்து டிட்டர்மைன் பண்ணோம். டிபார்ட்மெண்ட் நேம் தெரிஞ்சதுன்னா அதோட கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் பில்டிங் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம ரோல் நம்பர் வச்சு அவங்களோட நேம் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன பில்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் ஒன்றுக்கு ஒன்று ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து ரோல் நம்பர் வந்து தெரிஞ்சதுன்னா நேம் டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ரோல் நம்பர் டிட்டர்மைன்ஸ் நேம் டிபார்ட்மெண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரோல் நம்பர் டிட்டர்மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் நேம். ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிறதும் ரோல் நம்பர் தெரிஞ்சாலே நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ரோல் நம்பர் தெரிஞ்சதுன்னா அவங்களோட நேம் தெரிஞ்சுக்கலாம். ரோல் நம்பர் தெரிஞ்சதுன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சம் இன்வாலிட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் பாருங்கள். இப்போ நேம் தெரிஞ்சதுன்னா டிபார்ட்மெண்ட் நேம் தெரிஞ்சுக்கலாங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ வேலிட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ஏன்னா ஒரே நேம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இல்லையா. நேம் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தட் இஸ் வந்து இன்வாலிட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். தென் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ், நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ், மல்டி வேல்யூட், ட்ரான்சிட்டிவ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் பார்க்கலாம். ட்ரிவியல் அப்படின்னா இதான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஏபிசி டிட்டர்மைன் ஏபி, ஏபிசி டிட்டர்மைன் ஏ, ஏபிசி டிட்டர்மைன் ஏபி அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிட்டர்மைன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு. இது ரெண்டையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டர்செக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ரெண்டோட இன்டர்செக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லாகவே கிடைக்கணும். ஓகே, இப்போ ஏபிசி இருக்கா, அதையும் அதோட ரைட் ஹேண்ட் சைடையும் இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏபி ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ஏபின்னு கிடைக்கிது. தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபுல்லாகவே வந்து இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து ட்ரிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அது வந்து இஸ் அ கம்ப்ளீட் சப்செட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஏங்கிறது வந்து ஒரு சப்செட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஏபிசிங்கிறது சப்செட் ஆஃப் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, அந்த டிட்டர்மினண்ட்டை வந்து கம்ப்ளீட் சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ட்ரிவியல். Dependent is always a subset of a determinant. இந்த இடத்துல dependent அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இப்போ ABC implies AB அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா டிபெண்டன்ட். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து டிபெண்டன்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து டிட்டர்மினன்ட். ஓகே, இந்த டிபெண்டன்ட் வந்து சப்செட் ஆஃப் டிட்டர்மினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா, ஸோ அது எல்லாமே ஒரே மீனிங் தான். உங்களுக்கு சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டோட இன்டர்செக்ஷன் எடுத்து பார்த்தோன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து அப்படியே கிடச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் ட்ரிவியல். Next is non-trivial functional dependencies. In non-trivial functional dependencies, the dependent is strictly not a subset of determinant.
ஓகேவா. இந்த டிபெண்டன்ட் வந்து தட் இஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னது டிட்டர்மினன்ட் இல்லையா, டிட்டர்மினன்ட். ரைட் சைடில் இருக்கிறது என்னது டிபெண்டன்ட். ஓகே, இதில் இது ரெண்டுக்குமே வந்து நம்ம இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நல் செட்டாக தான் வரும், இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ ஐடி டிட்டர்மைன் நேம் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்குமே வந்து காமன், இதோட சப்செட்டாக அது வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை, ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 தான் வருது, தட் இஸ் எம்டி செட். அதே மாதிரி நேம் டிட்டர்மைன்ஸ் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறப்போ இது ஸோ சம்மந்தம் இல்லாத ரெண்டு வந்து டிட்டர்மைன் பண்ணும்போது தட் இஸ் நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸ். சம்மந்தம் இல்லாதது மீன்ஸ் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இருக்காது, சம்மந்தம் தட் இஸ் ஐடிக்கும் நேமுக்கும் வந்து அந்த சம்மந்தம் ரிலேஷன் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிலாம் இருக்குது. நான் எதை மீன் பண்ணேன் அப்படின்னா ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா காமனாக எதுவும் இல்லைங்கிறது தான் அதில் வந்து நான் மீன் பண்ணுறேன். ஓகே, நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்னால் அதுதான். தட் இஸ் வந்து இதிலெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காமனாக இருக்குது, ஏபிசி அப்படின்னு இருந்துச்சு. இதில் வந்து டிட்டர்மின் ஏபினா இந்த ஏபிங்கிறது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அதே இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எக்ஸ் டிட்டர்மின் ஒய் அப்படின்னா இதுக்கும் காமனான எந்த ஒரு ஆட்ரிபியூட்டுமே இருக்காது. ஓகேவா, அதுதான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தட் இஸ் நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. நெக்ஸ்ட் வந்து செமி நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். செமி நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி செமி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்ன்னு கூட கொடுப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் மிடில். ஓகேவா, தட் இஸ் வந்து இது வந்து நான் ட்ரிவியலாகவும் இருக்காது ட்ரிவியலாகவும் இருக்காது, இன் பிட்வீனில் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, தட் டிட்டர்மைன் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு இருக்குது. the intersection is not an empty set. ஓகேவா, இது ரெண்டையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இதோட ரெண்டோட இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும், இதில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, இதில் ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் நேம்னு வருது இல்லையா, ஸ்டூடெண்ட் நேம் தான் வந்துட்டு இதோட காமனாக வருது. ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஷுட் நாட் பி 5, தட் இஸ் எம்டி செட்டாக இருக்கக்கூடாது. அதே டைம் வந்து ரெண்டுமே இதோட சப்செட்டாக வராது, ஸ்டூடெண்ட் நேம் மட்டும்தான் சப்செட்டாக வரும், இந்த ஸ்ட்ரீம் வந்து சப்செட்டாக வராது. அதே ட்ரிவியலில் நம்ம பார்த்தப்போ எப்படி இருந்தது, ஏபிசி டிட்டர்மைன்ஸ் பிசி அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது ரெண்டுமே இதோட சப்செட்டாக இருந்துச்சு அப்படி தானே. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி டிட்டர்மைன்ஸ் சி டி அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட ஒரு ஹாஃப் வந்து இதோட சப்செட்டாக இருக்கும், இன்னொரு ஹாஃப் என்ன வேணால் இருக்கலாம். அப்படிங்கிறப்போ அது வந்து செமி டிபெண்டன்சியில் வரும். ஓகே, தட் இஸ் செமியில் வரும். புரிஞ்சிச்சா, அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னில் இந்த ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே இதோட சப்செட்டாக இருக்கும், இதில் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது இதோட சப்செட்டாகவே இருக்காது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் மட்டும், ஒரு பார்ட் மட்டும் இதோட சப்செட்டாக ஒரு பார்ட் மட்டும் இதோட சப்செட்டாக இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து அதோட சப்செட்டாக இருக்காது. அது வந்து செமி நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி வேல்யூடு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பைக் மாடல் இருக்குது அப்படின்னா அந்த பைக் மாடலும் மேனுஃபேக்சர் இயரும் வச்சு பார்த்தோன்னா அதோட கலரை ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. பட் வந்து ஒரே பைக் மாடல் மேனுஃபேக்சர் இயர் டிட்டர்மைன்ஸ் மல்டி வேல்யூ. ஓகே, இதே 1001 மேனுஃபேக்சர் இயர் 2000 வந்து ரெட்டை இது பண்ணுது. ஸோ ஒரே செட்டு தான், பட் வந்து 2 வேல்யூஸை வந்து அது பண்ணுறதுனால மல்டி வேல்யூ வந்து அது டிட்டர்மைன் பண்ணுறதுனால தட் இஸ் மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இப்போ என்ரோல் நம்பர் வச்சு ஒருத்தங்களோட நேம் தெரியும், அவங்களோட டிபார்ட்மெண்ட் தெரியும், தென் வந்து பில்டிங் நம்பர், அதாவது ஏ டிட்டர்மைன்ஸ் பி, அதே மாதிரி பி டிட்டர்மைன்ஸ் ஏ அப்படிங்கிறப்போ அதை வச்சு நம்ம ஏ டிட்டர்மைன்ஸ் சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போ என்ரோல் நம்பர் தட் இஸ் ரோல் நம்பர் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், டிபார்ட்மெண்ட் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட் நேமை வச்சு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்த பில்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்டைரக்டாக ஒருத்தங்களோட ரோல் நம்பர் என்ரோல் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க என்ன பில்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது.
ஓகே, டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக நம்ம அதோட வேல்யூவை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து ட்ரான்சிட்டிவ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். இதுக்கு வந்து நீங்கள் இந்த A implies இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். A implies B and B implies C, then A implies C. இதுதான் வந்து ட்ரான்சிட்டிவ் எப்போவுமே. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னா கோர்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் அப்படின்னா மார்க், இது ரெண்டும் கண்டிப்பாக தெரிஞ்சாதான் வந்துட்டு மார்க் தெரியும் இல்லையா. ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்களோட பர்டிகுலர் கோர்ஸோட மார்க் வந்து நமக்கு தெரியாது. என்ன கோர்ஸும் அவங்க அந்த கோர்ஸில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அவங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து நீங்கள் டோட்டல் மார்க்ஸ் வேணால் உங்களோடது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட ரோல் நம்பர் வந்து 15 வச்சுக்கோங்க. நீங்கள் DBMSல வந்து எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது இது ரெண்டும் சேர்ந்தால் தான் DBMSல வந்து 98 அப்படின்னு தெரியும். அதே வெறும் 15 மட்டும் கொடுத்தா அவங்க எவ்வளோ மார்க்குன்னு சொல்ல முடியாது. அதே 15, TOC அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து தெரிஞ்சாதான் TOCயில் வந்து எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இதுதான் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இந்த D வந்து கம்ப்ளீட்டாக ABC இது மூணையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா தட் இஸ் அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பாருங்கள், ABC டிட்டர்மைன்ஸ் D. ஓகேவா, ABC டிட்டர்மைன்ஸ் Dங்கிறப்போ if any subset of ABC can determine D. இந்த ABC ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெண்டுமே தேவை இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம ஃபுல்லி ஃபங்க்ஷனல்னு சொன்னோம். இதில் ஏதாச்சும் ஒன்று ஏயோ ஆர் பியோ சியோ ஏதாவது ஒன்று டிட்டர்மைன் பண்ணால் தட் இஸ் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். எனிஹவ் இந்த கோர்ஸ் இல்லைன்னா கூட ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் வச்சே நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ தட் இஸ் ஸ்டூடெண்ட் நேம் கேன் ஆல்சோ பி டிட்டர்மைன்ட் வித் ஒன்லி ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் கோர்ஸ் இஸ் நாட் நெசசரி. கோர்ஸ் வந்து இந்த இடத்துல நெசசரி கிடையாது, ஸ்டூடெண்ட் ஐடி மட்டுமே போதுங்கிறப்போ ஸ்டூடெண்ட் நேமுங்கிறது வந்து பார்ஷியலி ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ். ஸோ இந்த இதில் பார்ஷியலாக வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. அதான் வந்துட்டு பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கீஸ். என்னென்ன கீஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரைமரி கீ, தென் கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ, ஃபாரின் கீ, ஆல்டர்னேட் கீ, காம்போசிட் கீ, ஆர்டிஃபிஷியல் கீ. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீ அப்படின்னா என்ன அப்படின்னா it is the first key used to identify one and only instance of an entity uniquely. An entity can contain multiple keys as we saw in a person table. Sorry, அது இப்போதைக்கு நமக்கு இதில் தேவையில்லை. ஓகே, ஒரு என்டிட்டியில் வந்து நிறைய கீஸ் இருக்கலாம். the key which is most suitable from those list becomes a primary key. ஓகே, லிஸ்ட் ஆஃப் கீஸ் இருக்கலாம், அதிலிருந்து நம்ம எது ரொம்ப சூட்டபிளாக இருக்குமோ அதை வந்து ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எம்ப்ளாயி டேபிள் ஐடி கேன் பி த ப்ரைமரி கீ சின்ஸ் இட் இஸ் யூனிக் ஃபார் ஈச் எம்ப்ளாயி. எம்ப்ளாயிங்கிற டேபிள் இருக்கும்போது எம்ப்ளாயி ஐடிங்கிறது ஒரு யூனிக் கீ தான். தென் பாஸ்போர்ட் நம்பருங்கிறதும் ஒரு யூனிக்கானது தான். லைசன்ஸ் நம்பருங்கிறது, தென் SSN தட் இஸ் வந்து நமக்கு இப்போ ஆதார் கார்டு அது மாதிரி ஆதார் நம்பர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆதார் நம்பர் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதில் எதை வேணால் ஒருத்தங்களோட ப்ரைமரி கீயாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆதார் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்கள யூனிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா. ஸோ வந்து அது ஒரு ப்ரைமரி கீ தான். எனிஹவ் இப்போ எம்ப்ளாயீஸ் பற்றி பண்ணுறதுனால நம்ம இதில் வந்து ரிலேட்டிவாக எது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, தட் இஸ் த ப்ரைமரி கீ. இது எல்லாமே கீஸ் தான். தட் இஸ் பாஸ்போர்ட் நம்பர், லைசன்ஸ் நம்பர், ஆதார் நம்பர், எம்ப்ளாயி ஐடி, இது எல்லாமே கீஸ் தான். அதிலிருந்து நம்ம ஒன்றை பர்டிகுலராக சூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த ப்ரைமரி கீ. இது எல்லாமே என்ன அப்படின்னா யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும், அதை தான் நம்ம கீன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் கேண்டிடேட் கீ அப்படின்னா கேண்டிடேட் கீ இஸ் அன் attribute at the set of attributes that can uniquely identify a tuple.
இது வந்து அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட்டோ இல்லைனா செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸோ ஒரு பர்டிகுலர் டியூப்பில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் ஃபார் த ப்ரைமரி கீ த ரிமைனிங் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் கன்சிடர்ட் அ கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் கீஸ் ஆர் அ ஸ்ட்ராங் அஸ் த ப்ரைமரி கீ. இப்போ இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படி வந்து நம்ம ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தவிர இருக்கிற மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா கேண்டிடேட் கீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் சூப்பர் கீ. சூப்பர் கீ இஸ் an attribute set that can uniquely identify a tuple. A super key is a super set of candidate key. ஓகே, கேண்டிடேட் கீ அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் வந்து கீஸ் இருக்கும். அதாவது கீ 1 2 3 4 அப்படி இருக்குது அப்படின்னா அதில் ஏதாச்சும் ரெண்டை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வந்து சூப்பர் கீ. ஓகே, சூப்பர் செட் ஆஃப் அ கேண்டிடேட் கீ. இதில் எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம் இது ரெண்டையும் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு ஒரு தங்களை நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறப்போ இது வந்து ஒரு சூப்பர் கீ. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபாரின் கீ அப்படிங்கிறது இது எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிள். இது வந்து இது வந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள். ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது இதோட ப்ரைமரி கீ. இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளோட ப்ரைமரி கீ என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி. அதை வச்சு நம்ம யூனிக்காக அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறதுனால ப்ரைமரி கீங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட்டோட இந்த டேபிளோட ப்ரைமரி கீ. ஓகே, இதை நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் எம்ப்ளாயிங்கிற டேபிளில். ஸோ இந்த இடத்துல இதை வந்து நம்ம ஒரு கீயாக யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஆட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணுறோம். இன்னொரு டேபிளோட ப்ரைமரி கீயை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் த ஃபாரின் கீ. ஓகே, எம்ப்ளாயி டேபிளை பொறுத்தவரையில் இது என்ன கீ அப்படின்னா ஃபாரின் கீ. டிபார்ட்மெண்ட் டேபிளை பொறுத்தவரையில் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது ப்ரைமரி கீ. ஓகே, இன்னொரு டேபிளோட ப்ரைமரி கீயை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த ஃபாரின் கீ ஆஃப் த டேபிள் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆல்டர்னேட் கீ. Alternate key அப்படின்னா there may be one or more attributes or a combination of attributes that uniquely identify each tuple in a relation. ஒரு attribute ஆர் வந்து செட் ஆஃப் attributesோ சேர்ந்து ஒரு டியூப்பில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் ஒரு attributes நம்ம யூஸ் பண்ணலாம் ஆர் ஒன் ஆர் மோர் attributes யூஸ் பண்ணலாம். தீஸ் attributes ஆர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த attributes தான் வந்து என்னென்னா கேண்டிடேட் கீஸ். யாரெல்லாம் வந்து அதுக்கு எலிஜிபிளோ அவங்க எந்த கீஸ் அதில் இருக்கிற கீஸ் எல்லாமே கேண்டிடேட் கீஸ்ன்னு சொல்லுவோம். தட் ஆர் யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் நம்பரும் வந்து இதுதான் ஐடென்டிஃபை பண்ணும், எஸ்எஸ்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும், எம்ப்ளாயி ஐடென்டிஃபைங்கிறதும் ஐடென்டிஃபை பண்ணும், எம்ப்ளாயி ஐடிங்கிறதும் ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே எலிஜிபிள் தான். இவங்க எல்லாத்தையுமே நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தாங்கிறப்போ அவங்க எல்லாத்தையும் சேர்த்த குரூப் தான் கேண்டிடேட் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒன் கீ இஸ் சூசன் அஸ் த ப்ரைமரி கீ ஃப்ரம் தீஸ் கேண்டிடேட் கீஸ். அந்த கேண்டிடேட் கீஸ்லேருந்து நம்ம ஒருத்தங்களை ப்ரைமரி கீயாக வந்து சூஸ் பண்ணுறோம் ஒரு கீயை. அந்த ரிமைனிங் கேண்டிடேட் கீ இஃப் இட் எக்ஸிஸ்ட் இஸ் டேர்ம்ட் அஸ் த ஆல்டர்னேட் கீஸ். அந்த ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம ஆல்டர்னேட் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். The total number of the alternate keys is the total number of candidate keys minus the primary keys. Okay, alternate keys அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு 4 keys இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு டேபிளில். ஓகே, அப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட் கீஸ் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கீஸ். இது எல்லாமே கேண்டிடேட் கீஸ். இதில் நம்ம 2 மட்டும் ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஆல்டர்னேட் கீஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட் கீஸ் என்னெல்லாம் அப்படின்னா 1 அப்புறமா 3 அப்புறமா 4. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட் கீஸ் என்னென்னா 3. தட் இஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கீஸ் எவ்வளவோ அதுலேருந்து ப்ரைமரி கீயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் வந்து ஆல்டர்னேட் கீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் காம்போசிட் கீஸ் அப்படிங்கிறது whenever a primary key consists of more than one attribute then it is called a composite key. ஓகே, more than one attribute வச்சு நம்ம ஒரு பர்டிகுலர் ரோல் ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம காம்போசிட் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஸ்டூடெண்ட் ஐடியும் தேவை, அப்புறமா அவங்களோட சப்ஜெக்ட் ஐடியும் தேவை, இல்லை சப்ஜெக்ட் நேம் தேவை.
அப்படி இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அவங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் தெரிஞ்சதுன்னா பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு அவன் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு மார்க்கை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ இது என்ன அப்படின்னா காம்போசிட் கீ. பிகாஸ் இதில் வந்து நம்ம மோர் தேன் ஒன் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட இன்னொரு நேம் வந்து கன்கேட்டினேட்டட் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் கீ அப்படிங்கிறப்போ சப்போஸ் வந்து நமக்கு நிறைய கீஸை யூஸ் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படின்னா நம்ம ப்ரைமரி கீயாக எம்ஐடி, ரோல், ப்ராஜெக்ட் ஐடி இது மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது ஒரு லார்ஜர் சைஸாக இருக்குது, லார்ஜர் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ நம்மளே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் கீ. ஓகேவா, த கிரியேட்டட் யூஸிங் ஆர்பிட்ரரிலி, நம்மளாவே ஆர்பிட்ரில் அசைன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் கீஸ். த கீஸ் ஆர் கிரியேட்டட் வென் அ ப்ரைமரி கீ இஸ் லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி ப்ரைமரி கீ வந்து லார்ஜாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும்போது நம்ம வந்து என்ன மாதிரி கீயை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஆர்டிஃபிஷியல் கீ தான் வந்து ஆன்சர். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் கீஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மலைசேஷன் பற்றி பார்க்கலாம். நார்மலைசேஷன் அப்படிங்கிறப்போ 5 நார்மல் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நார்மலைசேஷன் டாபிக் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். அதில் 2 வீடியோஸ் இருக்குது. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கும். பார்ட் 2ல் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் பிசிஎன்எஃப் இருக்கும். இதான் நார்மலைசேஷன் பார்ட் 1 வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனாமலிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்சர்ஷன் அனாமலி, அப்டேட் அனாமலி, அப்புறமா வந்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம் பற்றி டீட்டெயிலான ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. லைக் வித் பெனிஃபிட்ஸ் ஆஃப் நார்மலைசேஷன், அப்புறமா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம், பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம். இந்த 4 நார்மல் ஃபார்ம்ஸ் மட்டும் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வித் டேபிள் எக்ஸாம்பிளோட ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து அந்த பிளேலிஸ்ட் போயிட்டு அந்த 2 வீடியோஸும் வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அதுக்கப்புறமா 4th நார்மல் ஃபார்ம் அண்ட் 5th நார்மல் ஃபார்ம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நம்மளோட வீடியோவில். ஓகேவா, ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான வீடியோ. செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைசேஷனில் தேர்ட் நார்மல் ஃபார்மும் அண்டு பிசிஎன்எஃப் பற்றியும் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, அதோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் கம்ப்ளீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம் பற்றி ஃபுல் ஐடியா வந்து கிடச்சிரும். தேர்ட் நார்மல் ஃபார்ம் as well as பிசிஎன்எஃப் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிரும். அது தெரிஞ்சதுன்னா அப்படி தான் அதை கண்டினியூ பண்ணி நம்ம 4th நார்மல் ஃபார்ம் as well as 5th நார்மல் ஃபார்ம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த வீடியோஸ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நார்மலைசேஷன் பார்க்கலாம். அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் 5 நார்மல் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ங்கிறது ரிமூவ் ரிப்பீட்டிங் குரூப், செகண்ட் நார்மல் ஃபார்ம்ங்கிறது பார்ஷியல் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணுறது, தேர்ட் நார்மல் ஃபார்ம்னா ரிமூவ் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு மீனிங். ஸோ ஒரு தேர்ட் நார்மல் ஃபார்மில் ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அது வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்முக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எவ்ரி டிட்டர்மினன்ட் இஸ் அ கேண்டிடேட் கீ அப்படிங்கிற அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் பிசிஎன்எஃப்ல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மல்டி வேல்யூ டிபெண்டன்சி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் இன் 4th நார்மல் ஃபார்ம். 5th நார்மல் ஃபார்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் ஜாயிண்ட் டிபெண்டன்சி. ஸோ இதில் 1 by 1 பார்க்கலாம். இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனிஹவ் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டு பிசிஎன்எஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து அதில் தான் வருங்கிறதுனால அதில் ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதனால தான் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன். அது தெரிஞ்சால் தான், அவ்வளோ நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ
புரியும். அண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம இனி சால்வ் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு பாருங்கள். இதில் வந்து ஜஸ்ட் என்ன அப்படின்னு தியரிட்டிக்கல் as well as some எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துன்னு சொல்லியிருப்பேன். பட் அதில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக புரியுங்கிறதுனால தான் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன். ஓகே, அது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைசேஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோலேயே நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலைசேஷன்னா என்ன அப்படிங்கிற ஓவரால் வியூ வந்து நம்ம பார்த்துடலாம். அப்புறமா வந்துட்டு அல்காரிதம் ஃபார் query ப்ராசஸிங் ஆப்டிமைசேஷன் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த நார்மலைசேஷனுக்கான 2 வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. Thanks for watching this video. Please like the video and share the video with your friends. Thank you everyone.